எவ்ரிவான், வெல்கம் டு பார்ன் அர்பன் கேர்ள் vlog. ஸோ இன்னைக்கு vlogல நான் என்னோட சில ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பொதுவாக ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் வந்துட்டு மிட் ஏஜில் ப்ரீ டயபெட்டிக் இல்லைனா டயபெட்டிஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினவங்கள நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னொரு மெஜாரிட்டி ஆஃப் த குரூப் சின்ன வயசுலேருந்தே அத்லெட்டிக்காக இருந்திருப்பாங்க, ரொம்ப ஃபிட்னஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரன் ட்ரை பண்ணுவாங்க. நான் இந்த 3 கேட்டகரியிலையுமே வரமாட்டேன். பிகாஸ் எனக்கு ரன்னிங் மேலெலாம் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது கிடையாது. ஸ்கூல் டைமில் ஹார்ட்லி இந்த ஸ்ப்ரிண்டிங் பண்ணியிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் மீட்டப் போது, அவ்வளோதான். அதை தாண்டி பெரிய எஃபர்ட்லாம் எதுவுமே போட்டது கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணது அட் த ஏஜ் ஆஃப் 22. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னோடய ஆன்சைட்டி. நான் என்னோட ஏர்லி 20ஸ்ல தான் ஆன்சைட்டி டே டு டே லைஃப்பை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, பர்சனல் க்ரோத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுறேன். ஐ வாஸ் சீக்கிங் ஹெல்ப், பட் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஸோ அந்த டைமில் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ தான் கார்டியோ ரொம்பவே நம்மளோட ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் ஐ ரெட் ஆர் யாராவது எனக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ரன்னிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பிகாஸ் ஈஸியான ஒரு கார்டியோனா ரன்னிங் தான், எங்கே வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, அந்த டைமில் ஒரு ட்ரெக்கிங் கிளப் கூட அசோசியேட்டடாக இருந்தேன். சின்ன சின்ன ட்ரெக்ஸ் ஹைக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த குரூப்பில் நிறைய பேர் ரன்னிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த 100K ஓடுற விமன் ரன்னர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அண்ட் நான் மேரத்தான்ஸ்க்கெலாம் வாலண்டியரிங் பண்ணுவேன். எய்ட் ஸ்டேஷனில் சப்ளை ப்ரொவைட் பண்ணுறது, பிப் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறப்போ ரன்னர்ஸை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம் எனக்கு ரன்னிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு. ஸோ 2017 தான் ரன்னிங் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். அன்டில் ஒரு 18, 19 பிகினிங் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. கோவிட், லாக்டவுன், மேரேஜ், ப்ரெக்னென்சி, பேபி கேர் அப்படின்னு வருஷங்கள் போயிடுச்சு. ஆஃப்டர் சைல்ட் பர்த் ஸ்ட்ரெங்தனிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரன்னிங் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு இந்த மார்னிங் 5 to 7 அந்த டைம் தான் எனக்கு ரன் பண்ண பிடிக்கும். அந்த டைமில் என்னால் கமிட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் மை பேபி கேர். ஸோ நான் வந்துட்டு இப்போ தான் ஒரு பாஸ்ட் 3.5 மந்த்ஸாக கொஞ்சம் ஸ்லோவாக ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அகெயின் ஒரு ஃப்ரெஷர் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். எடுத்தோடனே என்னால் ரொம்ப ஓடவே முடியல, ரொம்ப மூச்சு வாங்குச்சு, ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன். பட் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ என்னால் ஓரளவுக்கு ஒரு 5K வரைக்கும் கொஞ்சம் நான்ஸ்டாப்பாக ஓட முடியுது. ஸோ ஆஃப்டர் 5K வாக் ரன் அப்படிங்கிற ஒரு இன்டர்வெல்ல மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னோட அப்கமிங் மேரத்தானுக்கான கியர்ஸ்லாம் பார்க்கலாம். பெருசாலாம் எதுவும் இல்லை, பேசிக்கான விஷயங்கள் தான். வைப் பண்ணுறதுக்கு டவல், அப்புறம் ஆக்டிவ் வியர், அப்புறம் டிஷர்ட், பேண்ட், சாக்ஸ், ஷூ, பேக், ப்ரோட்டீன் பார் அண்ட் மொபைல் பவுச். கேப்பை மிஸ் பண்ணிட்டேன். கேப் வந்து ஆஃப்டர் 6 o'clock ரொம்ப வெயிலாக இருக்கும். ஸோ கேப் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த ரன் போகணுன்னு டிசைட் பண்ணதே இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்துட்டு ஒரு 16K ரன். அங்கே வந்து மினிமம் 16K, அப்புறம் 32K, 50K. நம்மளால 16Kவே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ 16K டிசைட் பண்ணேன் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பிளெயின் ரன்லாம் கிடையாது, ஆஃப் ரோட் ரன்னு. ஷோலவரம் லேக் சுற்றி இருக்கிற ட்ரையலில் தான் இந்த ரன் நடக்க போகுது. இந்த ரன்னோட அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்றோடு ரன் பண்ணுவோம், நேச்சரோட. அது ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். அதனால தான் நான் இந்த ரன் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி ட்ரையல்ஸில் ரன் பண்ண ரொம்ப பிடிக்கும். இந்த ரோட்ஸில் ஓடுறத விட எனக்கு அந்த மாதிரி ஓடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து கிளம்பி போனேன். அவங்க வீடு தான் அங்கே பக்கம் அப்படிங்கிறதுனால அங்கே போய் தான் நான் பிப்பெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த பிப்ஸ்லாம் அவங்க ப்ரீவியஸ் டேவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. பட் என்னால் போய் கலெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நான் ஆன் த ஸ்பாட் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வார்ம் அப்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். 50K ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 32K. ஸோ 16K தான் லாஸ்ட்டாக வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. 16Kக்கு வந்துட்டு ஹெட் டார்ச் எதுவும் எடுத்துகிட்டு வர சொல்ல. ஸோ கொஞ்சம் சன்லைட் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்குமே நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு, சில பேர்லாம் காஃபி குடித்தாங்க. நான் ட்ரை பண்ணேன் குடிக்கிறதுக்கு. பட் ஒரு பயம், ஐயோ குடித்ததுக்கப்புறம் ஏதோ வயிறு கலக்கிடுமோ அப்படின்னு பயந்துட்டு நான் குடிக்கல. ஸோ கொஞ்சம் 2 சிப் எடுத்துக்கிட்டேன், அப்படியே வச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ரன் போகிறோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். எப்படா வெளிச்சம் வரும், எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. அகெயின் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமே 3 பேட்சாக அமிச்சாங்க. ரொம்ப கன்ஜஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால.
சில பார்ட் ஆஃப் ட்ரையல் ரொம்ப நேரோடா இருக்கும். ஸோ கன்ஜெஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால தான் 3 பேட்ச்சா அனுப்பிச்சாங்க. நான் லாஸ்ட் பேட்ச்ல என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி தான் ரன் பண்ணேன். ஹானஸ்ட்லி நான் டைம்லாம் இந்த டைம்க்குள்ள முடிக்கணும் அப்டின்லாம் எதுவும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போல. ஸ்லோவா ரன் பண்ணிட்டு ட்ரையல என்ஜாய் பண்ணலாம் அப்டிங்கிற ஒரு ஐடியா மட்டும் தான். அன்னைக்குன்னு பார்த்து சன்ரைஸும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே நைட்டே அங்க வந்து டென்ட்லாம் போட்டு ஸ்டே பண்ணி, நெக்ஸ்ட் டே மார்னிங் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வந்துட்டு ஃப்ரெண்டோட வீட்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். எனக்கு அதுதான் பக்கமா இருந்துச்சு. ஸோ ஒரு டீசென்ட்டான நம்பர்ல க்ரவுட் வந்திருந்தாங்க. இங்க இப்ப பார்க்குறது எல்லாமே 16Kக்காக வெயிட் பண்றவங்க. 50K அண்ட் 32K ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க ட்ரையல்ல. ஸோ ஃபைனலி ரன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, அப்பாடா! அப்படின்னு இருந்துச்சு. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரையல். இதில ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பிகினிங்கில கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து நெறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். போக போக ஓகே நம்ம கொஞ்சம் ஒரு கட் ஆஃப் டைம்க்குள்ளேயாவது முடிக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு, நெறைய இடத்துல வீடியோஸ் எடுக்கல. அது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரையல். பட் நான் ரொம்ப லிமிட்டடா தான் இந்த விளாக்ல காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்க 3 பேட்ச்சா அமிச்சுமே வந்துட்டு கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் இருக்கு இந்த ஏரியாலாம். இந்த மாரி சில ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே கன்ஜஸ்டடா இருந்துச்சு. இந்த ட்ரையல்ல மழை பெஞ்சிருந்தா ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் போல. இதுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில இருக்கிற சேரே அங்கங்க கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பாட்லயே வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணி தான் மூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. என்ன மாரி அங்க நெறைய பேரு ட்ரையல என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காகவே வந்திருப்பாங்க போல. நெறைய பேர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு ஆஃப் ரோட் ரன் அப்படிங்கிறத தாண்டி ஹில் ரன் மாதிரி இருந்துச்சு. சில இடத்துல ஏறுற மாதிரி, சில இடத்துல இறங்குற மாதிரி அந்த எலிவேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. நான் என்னோட ரெகுலரா ஓடுற பழகுன டீ-ஷர்ட் போட்டு ஓடலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். அங்க போனதும் ஃப்ரெண்ட்ஸ் மேரத்தான் டீ-ஷர்ட் மாத்திக்கிறியா? அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் உடனே ஆசை வந்துச்சு. சரி அப்படின்னு மாத்திட்டு அதோட தான் ஓடுனேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் பெருசா வெயில் தெரியல. போக போக அப்படியே வெயில் கொளுத்த ஆரம்பிச்சுருச்சு. கையெல்லாம் எனக்கு அப்படியே ஸ்கின் பர்ன் ஆகிடுச்சு. எண்ட் ஆஃப் த ரன் நான் அப்படியே பிங்கிஷ்ஷா இருந்தேன் பார்க்கறதுக்கே. நான் ரொம்ப ஃபேர்லாம் கிடையாது. பட் என்னோட ஸ்கின்னே பிங்கிஷ்ஷா மாறுச்சு அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2.5K நெறைய வீடியோஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ செகண்ட் 2.5Kல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓடுனேன். இந்த ரன் முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஷூ சேஞ்ச் பண்ற ஒரு பிளானும் இருக்கு. பிகாஸ் இதில நான் ரொம்ப கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்ணல. லைட்டா எனக்கு ஹீல் பெயின் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் லாங்கா ரன் பண்ணதுக்கு அப்புறமா தான். ஸோ நம்ம எப்பயுமே ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல அவ்வளவா தெரியாது. லாங் ரன் பண்றப்போ தான் அது தெரியும். ஸோ அத நான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு இந்த பார்ட் ஆஃப் ட்ரையல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த குளத்தில நெறைய பூ இருந்துச்சு. இது லோட்டஸ் கிடையாது. ஐ திங்க் இட் இஸ் லில்லி. இந்த கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நான் இந்த கலர்ல வந்து லில்லி பூ இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இந்த கலர் அப்படியே ஒரு மாரி ரெட்டிஷ் பிங்க்கா ரொம்ப வைப்ரண்ட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரையலோட லெஃப்ட் சைட்ல லேக் வரும். அப்படியே லேக்க பார்த்துட்டே ரன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் ரஃப்பா தான் இருந்துச்சு. ஆனாலும் லேக் பார்த்துட்டே ஓடுறதுக்கு நல்லா தானே இருக்கும். எனக்கு லைட்டா நாக்னி இஷ்யூ இருக்கு. அதனால லெஃப்ட் லெக்ல அடிக்கடி பேலன்ஸ் லூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரெங்தனிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த இஷ்யூ இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டேஷன். இங்க ஓஆர்எஸ், வாட்டர், ஸ்வீட் லைம், ஆரஞ்ச், சால்ட்லாம் வச்சிருந்தாங்க. ஆம்புலன்ஸும் வந்துட்டே இருந்துச்சு ஒரு எய்ட் ஸ்டேஷன் பக்கத்துலயும். நான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண காலத்துல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ரன்னர்ஸ் கூட தான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு ரொம்ப டீமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடா இவங்களுக்கெல்லாம் மூச்சே வாங்க மாட்டுது. எனக்கு இவ்ளோ மூச்சு வாங்குது. கொஞ்சம் தூரம் தான் ஓடியிருக்கேன். அப்போலாம் ஒரு 500 மீட்டர்ஸ் ஓடுனாலே வந்துட்டு பயங்கரமா மூச்சு வாங்கும். இதுக்கு மேல நம்மளால புஷ் பண்ணவே முடியாது அப்படின்னு அப்படியே காதுல இதெல்லாம் புகை வர மாரி இருக்கும். ஸோ நான் பண்ணல அப்படின்னு நான் என்னமோ நெனச்சுப்பேன். ஓகே இது என்னால முடியாது போல இருக்கு அப்படிலாம் நெனச்சிட்டுருக்கேன். பட் எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான்
ஸ்லோவா நம்ம வந்துட்டு யார் கூடயும் கம்பேர் பண்ணாம, அது ரொம்ப முக்கியம். யார் கூடயும் கம்பேர் பண்ணாம, நம்மளோட பேஸ்ல நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ அது வந்துட்டு எனக்கு அது ஏர்லி ஸ்டேஜ்ல அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ இந்த பிரேக்குக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, இப்போ ரொம்ப தெளிவா இருக்கேன். ஸோ நான் என்ன மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன். என்னோட பேஸ் மட்டும் தான். நான் வேற யார பத்தியும் யோசிக்கிறதே இல்ல. நான் இப்படி தான், நான் இவ்வளோ தான் ஸ்லோவா இருந்தாலும் ஓகே. எனக்கு என் பாடி, என் மைண்டு முக்கியம். அவ்வளோதான். அத தாண்டி நான் எதுவும் யோசிக்கிறதில்ல. ஸோ இது வந்துட்டு ட்ரையல்ல ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ். ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப சாண்டல்லாம் ரொம்ப ரெட்டிஷ்ஷா இருந்துச்சு. இங்கேருந்து நெறைய மண்ணு கூட எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க இந்த ஸ்பாட் ரீச் பண்றப்போ அப்படியே வெயில் மண்டையே பொளந்து அடிச்சிட்டு இருந்துச்சு. என்னால கேப் கூட போட முடியல. அவ்வளோ வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. காத்தும் பெருசா இல்ல அந்த டைம்ல. ஸோ இந்த ஸ்பாட் ரீச் பண்றப்போ நெறைய பேர் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் பிரேக் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. பிகாஸ் ஆல்ரெடி 7 கிலோமீட்டர்ஸ். ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் நான் ஆல்ரெடி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸ்லோவா புஷ் பண்ணிட்டு இருந்தேன். என் கூட என்னோட ஃப்ரெண்ட் சௌமியாங்கிற ஒரு அக்கா ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்டார்ட் டூ எண்ட் நாங்க ஒரே மாதிரி பேஸ்ல தான் ஓடிட்டு இருந்தோம். ஸோ அவங்க பிரேக் எடுக்கிறப்போ நானும் பிரேக் எடுத்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுக்கிறது, எனக்கு அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறது, எனக்கு அவங்க வீடியோ எடுக்கிறது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ லுக் அட் தி ஸ்பாட். ஒரு குவாரி மாதிரி ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. இங்கே தண்ணி இருக்கிறனால இதில் காத்தடிச்சு அப்படியே கொஞ்சம் சில்னஸ் வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் அந்த ரொம்ப கொடுமையான வெயிலுக்கு அப்புறம் இந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் சில்லுன்னு காற்று வந்துச்சு. ஸோ அங்கே ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போது இதுதான் வந்துட்டு எனக்கு என்டையர் ட்ரையல்லே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரெச்சு. 2 சைடுமே வாட்டர் பாடி. நடுவில் ஓடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ப்ரீஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பாட் ரீச் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் 11 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ 5 மோர் கிலோமீட்டர்ஸ். ஸோ அது ஒரு விஷயம் மோட்டிவேட் பண்ணிச்சு. ஓகே இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிடலான்ட்டு. பட் நான் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி தான் இருந்தேன். பட் இந்த 8 ஸ்டேஷன்ஸ்லலாம் ஓஆர்எஸ் குடிச்சு கொஞ்சம் ஓகேவா ஃபீல் பண்ணினேன். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு 8 ஸ்டேஷன் அதான் லாஸ்ட் 8 ஸ்டேஷன். அங்கே வந்துட்டு மோர் குடுத்துருந்தாங்க. அங்கே போய் நான் மோர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா நான் வந்துட்டு என் கூட வந்த சௌமியா அக்கா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அக்கா இதுக்கப்புறம் நம்ம பிரேக்கே எடுக்கக்கூடாது. ஓடணும்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் அந்த அளவுக்கு ஓட முடியல. நம்ம பாடியும் கோஆப்பரேட் பண்ணணும்ல. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். அந்த என்டையர் ரன் வந்துட்டு பீரியட்ஸோட தான் ரன் பண்ணேன். பீரியட்ஸ் இருந்தாலும் நம்மளால எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல நான் இத சொல்லல. என்னாலயும் சில டைம்ல பீரியட்ஸோட எதுவுமே பண்ண முடியாம ஃபுல் அண்ட் ஃபுல் படுத்தே இருந்திருக்கேன். அப்படி சில நாட்களும் இருந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்துட்டு என்னால முடிஞ்சுச்சு. நான் அதனால புஷ் பண்ணேன். ஆனா நான் ஸ்டார்ட்டிங்லேயே டிசைட் பண்ணேன். எப்போ முடியலையோ அப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிட்டு வந்துரலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். பட் லக்கிலி என்னால புஷ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ யாரையுமே கில்ட் ட்ரிப் பண்ணுறதுக்காக இல்ல. பீரியட்ஸில் சில பேரால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்கள கில்ட் ட்ரிப் பண்ணுறதுக்காக இல்ல இது. அண்ட் இன்னொரு சைடு ஓகே பீரியட்ஸ் இருந்தாலும் சில ஈவென்ட் ஆசை இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் இத சொல்ல வரேன். ஸோ நான் 16 கிலோமீட்டர்ஸ 2 ஹார்ஸ் 55 மினிட்ஸ்ல வந்து ஓடியிருக்கேன். இது ஒரு நல்ல டைமிங்லாம் கிடையாது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நான் 16 கிலோமீட்டர்ஸ் ஓடுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஓகேவா தான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் 20 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி நெறையா ஸ்பெண்ட் பண்ணேன். அத தாண்டி அதுக்கப்புறம் நான் ஓரளவுக்கு ரன் பண்ணி புஷ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் மோட்டிவேட்டடா தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா ரன் பண்ணுவேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ ரன் முடிச்சுட்டு டைரக்ட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். என்னால சுத்தமா சாப்பிட முடியல. தண்ணி தான் நெறைய குடிக்கணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. பட் அங்க இத பாருங்க. இத பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ண தோணுமா? ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நான் உண்மையாவே எதுக்காக இந்த ரன்னுக்கு போனேனோ, ஐ ஃபெல்ட் தட் பர்ப்பஸ் வாஸ் சர்வ்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு ரன்னர் அப்படின்னா குடோஸ் டூ யூ. ஒரு பிகினர் அப்படின்னா கீப் கோயிங். உங்களுக்கு ரன் பண்ண ஆசை இருக்கு. ஆனா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, ப்ளீஸ் இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் ஹெசிடேட். முக்கியமா யாரு கூடயும் உங்கள கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.